வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. அதில் நான் கவர் பண்ண போகிற லெக்சர் யூனிட் 2. இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் ஆயில், அதாவது ஃபேட், அப்புறம் ரான்சிடிட்டி ஆஃப் ஆயில். அதாவது ஒரு எண்ணெயை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு ஸ்மெல், ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும்போது ஒரு எண்ணெயோ இல்லைனா கொழுப்பையோ ஸ்டோர் பண்ணும்போது ஒரு கெட்ட நாற்றம் இருந்தானே, அதுதான் ரான்சிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ லெக்சருக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, அந்த ஃபேட் ஆர் ஆயில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபேட் ஆர் ஆயில்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொடும்போது பிசுன்னு இருக்குதுல்ல, அதை தான் க்ரீஸி டு டச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அப்புறமேட்டு நம்ம நார்மலாக ஃபேட்டை போட்டிங்கன்னா இன்சொல்யூபிள் இன் வாட்டர், தண்ணீரை வந்து அப்படியே கரைஞ்சி போயிடாது. அதே மாதிரி ஆர்கானிக் சால்வன்ஸில் ஃபேட்டை போடும்போது ஈஸியாக கரைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஃபேட்டுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு, ஓடர், அப்புறம் கலர், அப்புறம் சரௌண்டிங்கோட ரியாக்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக நியூட்ரலாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் ஃபேட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதாவது டென்சிட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியை விட ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் தண்ணியில் வந்து எண்ணெயவோ கொழுப்பையோ போட்டிங்கன்னா அது தண்ணியில் மிதந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்தது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எமல்சிஃபிகேஷன். ஸோ எமல்சிஃபிகேஷன் எதுவுமே இல்லைங்க, ஒரு பெரிய மாலிகுல் வந்து சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸாக தண்ணியில் போடும்போது கரைஞ்சி போகுதுன்னா அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எமல்சிஃபிகேஷன். ஸோ எமல்சிஃபிகேஷன் வந்து 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை கம்பைன்டு இதில் 1 மார்க்காக 2 கொஷின் கேட்டு அதில் ஒரு கொஷின் எமல்சிஃபிகேஷனை கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஸோ அதில் நீங்கள் எழுதணும்னா எமல்சிஃபிகேஷனுக்கு என்ன எழுதணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, broken down of greater particles into minor droplets when dispersed in water is known as emulsification. ஸோ இதை மட்டும் எழுதுனீங்கன்னாவே போதும், எமல்சிஃபிகேஷனுக்கு மார்க் தந்துடுவாங்க. ஸோ அந்த எமல்சிஃபிகேஷன் ஆகிறதுனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இது எதில் நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனிமல் பாடியில் இன்டெஸ்டைனில் வந்து அந்த ஃபேட் மாலிகுல்ஸ் வந்து டைஜஷன் ஆகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேச்சுரலாகவே இருக்கிற எமல்சிஃபிகேஷன் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மில்க் அண்ட் யாக் ஆஃப் எக், அதை தான் நம்ம சொல்லலாம். அடுத்து இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஃபோனிஃபிகேஷன். சஃபோனிஃபிகேஷன்னா எதுவும் இல்லைங்க, ஒரு அல்கலை, அதாவது KOH NaOH எல்லாம் இருக்குது தானே, அதோட ஃபேட் மிக்ஸ் ஆகும்போது அதோட ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலியமாக அந்த ஃபேட் மாலிகுல்ஸ் வந்து 2 தான் பிரியுது பாருங்கள், அதை தான் சஃபோனிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ சஃபோனிஃபிகேஷனோட ரிசல்ட்டிங் ப்ராசஸ், அந்த அல்கலையும் ஃபேட்டி ஆசிட்டும் கம்பைன் ஆகும்போது ரிசல்ட்டிங் ப்ராசஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோப் ஃபார்ம் ஆகும். ஸோ மொத்தம் 2 சோப்பு வந்து இதில் ஃபார்ம் ஆகும். ஒன்று சோடியம் சோப், இன்னொன்று வந்து பொட்டாசியம் சோப்பு. அது வந்து எதுக்கூட ஆகும்னா பால்மெடிக், ஸ்டீரிக் அண்ட் ஒலிக், இதெல்லாம் நம்ம பழைய லெக்சர்லேயே பார்த்துருக்கோம். இந்த ஆசிட்ஸோட கம்பைன் ஆகும்போது இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா பொட்டாசியம் சோப்ஸ் வந்து சாஃப்டாகவும் சொல்யூபிளாகவும் இருக்கும். இதே சோடியம் சோப் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாகவும் தண்ணியில் கரைக்க முடியாத சோப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த சஃபோனிஃபிகேஷன் வந்து ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றதை இந்த பிக்சரில் கொடுத்தீங்க. ட்ரைகிசைல் கிளிசரால், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், நம்ம லெக்சரில் நான் திருப்பி சொல்லியிருக்கேன். அதில் அல்கலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ KOH எடுத்திருக்கேன். ஸோ இதில் ரிசல்டன்ட் ப்ராசஸாக உங்களுக்கு கிடைக்கிது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளிசரால் மாலிகுலும் அப்புறம் 3 மாலிகுல்ஸ் ஆஃப் சோப், அதான் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். அதான் இங்கே நம்ம இந்த பிக்சரில் பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்சைம் ஹைட்ரோலைசிஸ். ஸோ ஃபேட்ஸை வந்து என்சைம் ஹைட்ரோலைசிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லிப்பேஸ்ன்ற ஒரு என்சைம் தாங்க. ஸோ லிப்பேஸ் வந்து அனிமல்ஸ் அப்புறம் பிளான்ட்ஸ் எல்லா இதுலேயுமே வைட் ஸ்ப்ரெட்டாக தான் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே முக்கியமாக ஒன்று சொல்லியிருந்தேன், ரான்சிடிட்டி எதுவுமே இல்லைங்க. ஒரு எண்ணெயவோ கொழுப்பையோ ஒரு இடத்துல ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு விதமான ஏற்றுக்க முடியாத ஒரு ஸ்மெல் வரும் அந்த எண்ணெயிலேருந்து. அந்த ஸ்மெல் வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் ரான்சிடிட்டின்றது. ஸோ இதில் 2 தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலைட்டிக் ரான்சிடிட்டி, அதாவது அந்த ஃபேட் மாலிகுல்ஸில் இருக்கிற எஸ்டர் பாண்ட்ஸ் வந்து ஹைட்ரோலைசிஸ், அதாவது OHஓட கம்பைன் ஆகுது அப்படின்றதுனா ஹைட்ரோலைட்டிக் ரான்சிடிட்டி. அடுத்து ஆக்சிடேட்டிவ் ரான்சிடிட்டினா இதே அந்த ஃபேட் மாலிகுல்ஸ் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகிட்டு அந்த அன்சாச்சுரேட்டட் பாண்ட்ஸ் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸோட பிரேக் ஆகுதுன்னா ஆக்சிடேட்டிவ் ரான்சிடிட்டி. ஸோ ரான்சிடிட்டிக்கு அடுத்து பார்க்க போகிறது நம்ம ஹைட்ரஜனேஷன். ஸோ
ஹைட்ரஜனேஷன்றது வந்து ஒரு செலக்டிவ் ப்ராசஸ்ங்க. கேட்லிஸ்ட்டும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் இருந்தால் தான் இந்த ஹைட்ரஜனேஷன்ற ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த ஹார்டனிங் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்லிஸ்ட் ப்ரெசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் தான் இந்த ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ் நடத்த முடியும். அதுக்கு வந்து கேட்லிஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 0.05%லேருந்து 0.2%குள்ளார இருக்கக்கூடிய நிக்கல், அதை தான் நம்ம கேட்லிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து இந்த ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸில் இருக்கும். அந்த கேட்லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா திருப்பி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த கேட்லிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு இன் ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் ஃபேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் வந்து இது நம்ம எதுக்காக படிக்கிறோம்னா ஒரு பியூர் ஃபேட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபேட்ஸை வந்து படிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேட்டும் ஆயில்லையோ அடல்ட்ரன்ஸ், அதாவது கலப்படம் இருக்கா இல்லையா, அந்த எடிபிள் ஆயிலில் பட்டர், கீ, அதாவது வெண்ணெய் அதெல்லாம் கலப்படம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கான்ஸ்டன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேட்டி ஆசிட்டோட நேச்சர், அப்புறம் அந்த ஆயில் வந்து எப்படி ப்ரெசென்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா வந்து நம்மளுக்கு இந்த இது கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ். அதில் நம்ம எது பார்க்க போகிறோம்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஒவ்வொரு ஆயிலுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும். ஸோ இப்போ வேறு டிஃப்ரெண்ட் ஆயில்ஸை வந்து மிக்சர் பண்ணாலும் அதில் இருக்க வேரியேஷன், நார்மல் வேரியேஷன், அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். அதே மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஒவ்வொரு ஃபேட்டுக்கும் ஆயிலுக்கும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ், அந்த ஒளி படும்போது இந்த ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ்ன்றது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நார்மல் வேல்யூலேருந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிச்சுன்னா அதில் அடல்ட்ரேஷன் இருக்குது, அதாவது கலப்படம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்து சால்டிஃபிகேஷன் பாயிண்ட் ஆர் செட்டிங் பாயிண்ட், அதாவது இப்போ ஒரு வெண்ணெயை எடுத்துக்கிட்டோம், அதாவது ஃபேட்டி மாலிகல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகிட்டு திருப்பி அது கூல்டவுன் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரும்போது அது கூலிங்கில் சாலிட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு ஃபேட்டி மாலிகூல்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் செட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த சாலிட் ஒரு கூலிங் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து செட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம சாலிடிஃபிகேஷன் பாயிண்ட் ஆர் செட்டிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு இந்த ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட்ஸில் பார்க்குறோம். இப்போ ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தது, அடுத்து வந்து கெமிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ். அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சஃபோனிஃபிகேஷன் நம்பர். நம்ம சஃபோனிஃபிகேஷன் ப்ராசஸ் பற்றி பார்த்துட்டோம். சஃபோனிஃபிகேஷன் நம்பர்னால் அதாவது மில்லிகிராம்ஸ் ஆஃப் கேஹெச் வந்து 1 கிராம் ஆஃப் ஃபேட்டையோ இல்லை ஆயிலையோ சோப்பாக மாற்றுற அளவுக்கு எவ்வளோ கேஹெச் வேணுமோ அதை தான் சஃபோனிஃபிகேஷன் நம்பர்னுவாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஒரு ஆயிலில் வந்து அதிகமான மாலிகுலர் வெயிட்டும் அதிகமாக ஷார்ட் ஃபேட்டி ஆசிட் செயின்ஸும் இருந்ததுன்னா சஃபோனிஃபிகேஷன் நம்பர் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது லோ மாலிகுலர் வெயிட் மாலிகுல்ஸுக்கு வந்து சஃபோனிஃபிகேஷன் நம்பர் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா சஃபோனிஃபிகேஷன் நம்பர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஃபேட்ஸ். இதான் நீங்கள் ஆலோசிக்கணும். அதே மாதிரி அதை நான் ஏற்கனவே சொன்னேன்னா சஃபோனிஃபிகேஷன் நம்பர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாலிகுலர் வெயிட், அப்புறம் சைஸ் ஆஃப் தி ஃபேட், இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து அயோடின் நம்பர். அயோடின் நம்பர்னால் எதுவும் இல்லைங்க, 100 கிராம் ஆஃப் ஃபேட்டை வந்து எவ்வளோ அயோடின், எத்தனை கிராம் ஆஃப் அயோடின் எடுத்துக்குதோ அதை தான் வந்து அயோடின் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டி ஆசிடில் அன்சாச்சுரேட்டட் பாண்ட்ஸ், டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேட்டட் பாண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறதுக்கு அயோடின் நம்பர் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இது வந்து ரிலேட்டிவ் அன்சாச்சுரேஷன் ஆஃப் ஃபேட்டி, அந்த பாண்ட்ஸ் இது பண்ணும்போது ரிலேட்டிவ் அன்சாச்சுரேஷன் ஆஃப் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸை வந்து இந்த அயோடின் நம்பர் மூலியமாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இதுதான் அயோடின் நம்பரோட யூசஸ். அதே மாதிரி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு. அடுத்து வந்து ரிச்சர்ட் மெய்சல் நம்பர், அதை வந்து நம்ம சிம்பிளாக சொல்லலாம் ஆர்எம் நம்பர்னு சொல்லலாம். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா வாலட்டைலி சொல்யூபிள் ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஆர்எம் நம்பர்ன்றது யூஸ் ஆகுது. இது முக்கியமாக எதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக இது பண்ணுவாங்கன்னா பட்டரில், அதாவது வெண்ணெயிலையும் கோகனட் ஆயிலையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆர்எம் நம்பரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.1 N ஆல்கலை எவ்வளோ மில்லி லிட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னு 5 கிராம் ஆஃப் ஃபேட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எம்எல் வந்து 0.1 N ஆல்கலை தேவைப்படுதோ அதை தான் ஆர்எம் நம்பர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து
ஃபுட் கெமிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன், அதாவது வெண்ணெயிலையும் நெய்யிலையும் அடல்ட்ரேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆரம் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ ஒரு அனிமல் ஃபேட்டை வந்து இந்த அடல்ட்ரண்ட்டாக இது பண்ணியிருந்தாங்கன்னா அதோட வேல்யூ ரிடியூஸ் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆரம் நம்பர்ன்றது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொலான்ஸ்கி நம்பர். இதுவும் அடல்ட்ரேஷன், நெய்யில் வந்து இன்சொல்யூபிளோ இல்லை நான் வாலடைல் ஃபேட்டி ஆசிட்ஸை கம்பைன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பொலான்ஸ்கி நம்பர்ன்றது இதாகும். இந்த பொலான்ஸ்கி நம்பர் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.1 KOH வந்து இன்சொல்யூபிள் ஃபேட்டி ஆசிட்ஸ் obtained from 5 கிராம் ஆஃப் ஃபேட். 5 கிராம் ஃபேட்டுக்கு 0.1 KOH வந்து எவ்வளோ எம்எல் தேவைப்படுதோ, நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எம்எல் தேவைப்படுதோ அதை தான் பொலான்ஸ்கி நம்பர்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அஸ்டீல் நம்பர். ஸோ இது வந்து ஒரு ஃபேட்டி ஆசிட் இல்லைனா ஆயிலில் வந்து எத்தனை ஹைட்ராக்சைல் குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அஸ்டீல் நம்பர் யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து மில்லி லிட்டர்ஸ் ஆஃப் KOH சொல்யூஷன் வந்து அஸ்டிக் ஆசிட், அதாவது சஃபோனிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலியமாக கிடைச்ச ஆயிலில் வந்து அஸ்டலைசேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ KH வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது, அஸ்டிக் ஆசிட் நியூட்ரலைஸ் பண்ணுறது யூஸ் ஆகுதோ அதை தான் அஸ்டீல் நம்பர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை ஃபஸ்ட் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், சஃபோனிஃபிகேஷன் ப்ராசஸ் முடித்து அஸ்டலைசேஷன் அஸ்டிக் ஆசிட்டை வந்து அதோட மிக்ஸ் பண்ண விடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அதில் எவ்வளோ KOH வந்து அந்த அஸ்டிக் ஆசிட் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ அதுதான் அஸ்டீல் நம்பர்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிட் நம்பர். ஸோ ஆசிட் நம்பர்ன்றது வந்து மில்லிகிராம் ஆஃப், அதாவது எவ்வளோ கிராம் ஆஃப் KOH வந்து ஃபேட்டி ஆசிட், 1 கிராம் ஆஃப் ஃபேட் இல்லைனா ஆயிலை வந்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ அதுதான் ஆசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் அந்த ஃபேட்லேயோ ஆயில்லையோ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஆசிட் நம்பர்ன்றது யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் வந்து அந்த ஃபேட்டோட ஆயில், அதே மாதிரி ஃபேட்டோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏஜ் ஆஃப் தி ஃபேட் ஆர் ஆயில். இதுதான் நம்ம ஆசிட் நம்பருக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் BS அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.